ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்ன டாபிக்னா, ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்ளோ மாற்றங்கள்ன்றது தான். இது வந்து ஸ்டோரியாவும் இது இல்ல. உண்மை சம்பவம் தான். நெறைய பேருக்கு இருக்கும். பாதி பேர் சொல்ல மாட்டாங்க வெளில. பாதி பேர் சொல்லுவாங்க. ஸோ இத வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. அதனால யாரும் கமெண்ட்டுக்குலாம் ஒடியாந்துராதீங்க. கமெண்ட் பண்றதுக்கு நாங்க இப்படியா, எங்க மாமியார் இப்படியா, எங்க வீட்ல இப்படியான்லாம் சொல்லாதீங்க. நான் வந்து என்னோட லைஃப்ல உள்ளத சொல்றேன். ஓகேங்களா? ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஹாப்பி மீன்ஸ் அவங்க அம்மா, அப்பாவுமே ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க ஒவ்வொரு வீட்லயுமே. இருந்தாலும் ஆஃப்டர் மேரேஜுக்கு இருக்கிற சந்தோஷத்த விட முன்னாடி அவ்ளோ ஹாப்பியா இருப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தேன். ஆ சாப்பிடுற விஷயம் சரி, தூங்குறதுல சரி, எந்த வேலையும் சரி எல்லாமே அம்மாவே பார்த்துப்பாங்க. திட்டினாலும் சரி, எங்க அம்மாவே பார்த்துப்பாங்க. உடம்பு முடியலன்னா கூட என்ன ஏதுன்றது உடனே கூட்டு போய் பார்த்துப்பாங்க. உடம்பு முடியாம நான் படுத்திருந்தா கூட நான் சாப்பிடலனா கூட அடிச்சு எழுப்பி சாப்பிடுன்னா திட்டியாவது சாப்பிட வைப்பாங்க. ஆனா எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஆன பிறகு அத நான் வந்து இப்ப ரியலைஸ் பண்றேன். அம் இப்ப வந்து எப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னால வந்து தூங்குறதுமே சரி, சாப்பிடுறதுமே சரி, நம்மளே தான் கண்டுக்கணும் போல. யாருமே கேட்க மாட்டாங்க. ஆ இதே மாரி ஒரு வீடியோ வந்து நானு 2 மந்த், 3 மந்த் பிஃபோர் போட்டிருந்தப்ப ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. "திங்கிறதுக்கும், தூங்குறதுக்கும் தான் அம்மா வீட்டுக்கு போறியா?" அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க. அதான் உண்ம. ஆ திங்கிறதுக்கும், தூங்குறதுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து திங்கிறது, தூங்குறத பத்திலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ஏன்னா, அவ்ளோ ஃப்ரீடமா இருப்போம். ஆனா, ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அந்த சாப்பிடுறதும், தூங்குறதும் தாங்க நமக்கு இம்பார்ட்டன்ட்டா தெரியும். அதனால தாங்க அங்க போனா நமக்கு ஹாப்பினஸ் ஒண்ணு இருக்குன்னா, அம்மா வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வேலை செய்ய வேணாம். எல்லாமே அம்மாவே இழுத்து போட்டு பார்த்துப்பாங்க. ஆனா, இங்க இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்ல. ஒரு 2, 3 டேஸாவே. ஆனா பாருங்க, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. நம்ம பிள்ளைய நம்ம பார்த்துக்கணும். உடம்பு சரியில்லனாலும் நான் தான் எழுந்து என் பிள்ளைக்கு சாப்பாடு செய்றது மொதற்கொண்டு இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹெட்டேக்கா ஒரு 2, 3 டேஸாவே இருக்கு. கோல்டு எதுவும் ஒத்துக்கல கிளைமேட் சேஞ்சஸ்னால. ஆனா நான் தான் எழுந்து பார்த்துக்கிறேன் எல்லாமே. ஆனா வந்து நான் பார்த்துக்கிறேன். நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்றதுக்கு ஒரு வாய் யாருமே வரல. என்னதான் எப்பேர்ப்பட்ட மாமியாரா இருந்தாலும் சரி. ம். நமக்கு வந்து ஹாப்பினஸ்ன்றது பிஃபோர் மேரேஜ் தான். ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பா கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். எல்லாருக்குமே அப்படின்னானா என்னால சொல்ல தெரியாது. ஸோ ஒவ்வொருத்தவங்க லைஃப்ல ஒவ்வொரு எப்படி 100%ல 1% வேணா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அமையலாம்னு நான் சொல்லுவேன். ஆனா ரொம்ப கஷ்டங்க ஆஃப்டர் மேரேஜ். நெறைய விஷயங்கள நான் வந்து மிஸ் பண்றேன். ஆ கல்யாணமே பண்ணாம இருந்தா கூட ஹாப்பியா இருந்திருக்கலாம் போல. கல்யாணம் ஆன பிறகு பாருங்க, குழந்தை, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டிட்டு, காலைல ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு குடுத்துட்டு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தாங்க நம்ம டீயே குடிக்கணும். அப்பலாம் அப்படி இல்ல. நான் தூங்குறப்ப எங்க அம்மா வந்து என்ன எழுப்பி டீ இந்தா குடிம்பாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லங்க. நம்ம எல்லாருக்கும் போட்டு குடுத்துட்டு, லாஸ்ட்டா தான் குடிக்க வேண்டியதா இருக்கு. இதாங்க நம்மளோட லைஃபே. எப்படி பார்த்தாலும் நம்மள மனச தேத்திக்கவே முடிய மாட்டுது. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு உண்மைனா, என் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய்.